கல்யாணம் ஆனாலே குழந்தை பிறந்துரும்னு நினைச்ச ஒரு ஏஜ். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஒரு சந்தை மாதிரி இருக்கு நம்மளுக்கு. எங்க வீட்டுல ஒரு பீஸ் இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒருத்தங்களோட உட்காந்து ஒரு மணிக்கணக்கா பேசுற அந்த தருவாயே இப்ப கம்மி. அழகா இருக்கிறவன் இல்லாதவன், வேலை இருக்கிறவன் இல்லாதவன், எல்லா கேட்டகரியில இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு கல்யாணம்? நான் தான் பொண்ணுடைய பையனுடைய மாமான்னு சொல்லி நானே நிறைய பேர் கிடைப்பிருக்கேன். நீ கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சா பண்ணவே மாட்டேன். வருஷம் ஓடிடும், வயசாயிடும், கல்யாணம் நடக்காது. இருந்தா பிரஷ் எடுத்து தருவான், இப்படின்னு திரும்ப நான் சுடிதார் எடுத்து தருவேன், அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலாமே. அந்த ரிலேஷன்ஷிப்ல லஸ்ட்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது தான். வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்க பார்த்துனுக்கிறதே இல்லை பார்க்காம கேட்டுனுக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் என்கே. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா மேரேஜ் தான். என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது மொத்தத்துக்கே. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா பர்சனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஒரு பேர் தினேஷ். வெல்கம் தினேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியம். சின்ன வயசுல இருந்து இந்த கல்யாணங்கிறத ஒரு விஷயத்த பார்த்த விதத்துல இப்போ பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா கல்யாணம் ஆனாலே குழந்தை பிறந்துரும்னு நினைச்ச ஒரு ஏஜ். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அந்த மாதிரி ஒரு ஏஜ். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேரேஜ் பத்தி? ஃபர்ஸ்ட்ல மேண்டிட்டரியான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு கால் கட்டுன்ற டேர்ம்ஸ்லாம் இருந்ததுல. ஒரு 24 வயசுல பையனுக்கு கல்யாணம் ஆயிடும், 21 வயசுல பொண்ணு கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் பிடிக்குதா இல்லையாலாம் கேட்கறதுனால கல்யாணம் ஆகிடும். பையன் வேலைக்கு போகிறானா இருக்கானான்னு தெரியாது, ஆனால் கல்யாணம் ஆகிருக்கும். இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். நான் எனக்கு தெரியும் எந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணணுன்னு, நீங்களாம் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு பையனும் சரி பொண்ணும் சரி எல்லாரும் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பையன் இப்போ ஃபேமிலியுடைய இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அதே பேரண்ட்ஸ் தான் பையன் டெசிஷன் எடுக்கிறாங்கிறத தாண்டி அவனுக்கு நம்ம பெட்டரா ஒரு ஆப்ஷன் இல்ல, பொண்ணுக்கு பையன் ஒரு பெட்டரான பையன், பெட்டரான பொண்ணு, பெட்டரான அவங்க சைட்ல இருந்தும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால, இவ்வளவு கிரைட்டீரியா வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறனால அவங்களுக்கே தெரியாம தங்களோட குழந்தைகளோட திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் தேடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க டிசிஷன் எடுத்தாலும் வீட்டில் பெற்றவங்க பொண்ணு தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோலாம் நிற்கல. அவங்க போகிற இடத்துல இந்த மாதிரி பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் ஏதாவது உங்கள் சைடில் இருந்தால் சொல்லுங்க. போகும்போது ஒரு சந்தை மாதிரி இருக்கு நம்மளுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு பீஸ் இருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அந்த மாதிரி கூப்பிட்டு போய் கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி இந்த வயசில் பையன் இருக்கான், இதெல்லாம் சம்பாதிக்கிறான், எல்லாம் படிக்கிறான். என்னுடைய ப்ரொஃபைல்லாம் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அனுப்பிச்சேன்னு எனக்கே தெரில. ஏகப்பட்ட பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். நான் தான் பொண்ணுடைய பையனுடைய மாமான்னு சொல்லி நானே நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அவ்வளோ ப்ரொஃபைல் நம்மளே அனுப்பியிருப்போம். இல்லை பசங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கல்யாணம்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் வேணும்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ பொண்ணு பார்ப்பீங்க, எனக்கும் வயசாகிட்டே போகுது. அந்த மாதிரி பசங்கள்லாம் இப்போ வாயை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபீமேல் சைடில் இருந்து இல்லை எனக்கு கல்யாணம் வேணாம், நீங்கள் பார்த்தா பாருங்கள், எந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் பார்த்தா பாருங்கள், இல்லை நான் தனியாக இருந்துக்கிறேன், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மேபி அந்த மென்டல் பீஸ்க்காகவும் ஃப்ரீடம்காகவும் நம்மளை எப்படி அவங்க ட்ரீட் பண்ண போறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு தான் ஃபீமேல் சைடுல இருந்து அவங்க அதை யோசிக்கிறாங்க. இருக்கு. அண்ட் மோர் ஓவர் கல்யாணம் இப்போ லக்ஸரி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு என்ன மாதிரினா கல்யாணம் எட்டாக்கடியாக அமைஞ்சிருச்சு நிறைய பேருக்கு. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா சார் அந்த மாதிரி ஒரு கேள்விக்குள்ள போய் ஒரு பயத்துக்குள்ள போய் கடவுள் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துல பயங்கரமா பேசுவோம். மாச கணக்குல வருஷ கணக்குல பேசிட்டே இருப்போம். அந்த மாதிரி கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது தான் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப எனக்கு என்னன்னா இவங்க கிட்ட பணம் இருக்குப்பா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்ககிட்ட பணம் இல்ல அது ஆகலன்னா சரி ஓகேப்பா, பினான்சியலா சரி அவன் அழகா இருக்கிறான்ப்பா, நீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிற, அதனால உனக்கு ஆகலன்னா சொல்லலாம். பணம் இருக்கிறவன் இல்லாதவன், அழகா இருக்கிறவன் இல்லாதவன், வேலை இருக்கிறவன் இல்லாதவன், எல்லா கேட்டகரியில இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு கல்யாணம்? அது தெருவுல போய் பார்த்தோம்னா இத்தனை பொண்ணுகளும் இருக்கிறாங்க, இத்தனை பசங்களும் இருக்கிறாங்க, அந்தந்த ஏஜுக்கு உண்டான மாதிரிதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மேரேஜ்ங்கிறது ஒண்ணு கேப்பன் ஆக மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் சிங்கிள்ன்றானுங்க, யாரை பார்த்தாலும் சிங்கிள்ங்கறாங்க, இல்ல டிவோர்ஸ்ன்றாங்க. ரெண்டு தான். இல்லாட்டி ஒரு 4-5 XYZ வச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்கு.
இது என்ன காரணமா இருக்கும்? இது இது புரியவே யார் மாட்டேங்குது. தடுக்குறாங்க? இது அவங்களே தான் தடுத்துக்கிறாங்க. வெளியில இருந்தெல்லாம் யாரும் தடுக்கிறதுலாம் இல்ல. ஓஹோ! இது அவங்களே இப்போ பர்சனலாவே அவங்க லைஃப்ல தடுத்திருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 25 டைம்ல வீட்ல வந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்க. மேட்ரிமோனிலலாம் பார்த்தோம். எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. எல்லாம் ஓகேவாச்சு. எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது. 2 பேர் வீட்டுக்கும் பார்த்தோம். 2 பேர் வீட்லயும் பிடிச்சிருந்தது. எல்லாம் கிட்ட நெருங்கி ஃபிக்ஸ் ஆகி என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான்லாம் பண்ணும்போது கடைசியா அவங்க வீட்ல வந்து முறைப்படி போய் பார்ப்போம்ல. ஆமா. பொண்ணு அந்த மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வரும்போது பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு வீடெல்லாம் சொந்தமாக இல்லையா அதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபினான்ஷியலி என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க. நான் ஒரு நல்ல சேலரிடு பர்சன் தான். பட் எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சொந்த வீடு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய அடி வந்து விழும். அப்போ சேலரிங்கிறது இந்த செக்யூரிட்டி மீட்டருக்குள்ள வராது. ஏதாவது ஒண்ணு நம்ம ஓன் பண்ணி ஆமாம், நீங்கள் ஆல்ரெடி ஓனாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அசட் இருக்கணும். அது நீங்கள் சம்பாரிச்சதா இருக்கணும், இல்லை உங்கள் தாத்தாவுடைய சொத்தாக இருக்கணும். சொத்துன்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் அது இருக்கணும். எமர்ஜென்சி மீட்டரில் அது இருக்கணும். அது இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் இருக்குன்ற ஒரு பேசிக் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 30 வயசு பையன் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் ப்ரெஷராக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டக்குன்னு ரைஸ் ஆகி அவனால் பூம் ஆகி ஒரு வீடு காரு பங்களாலாம் வாங்க முடியாது. இதோ இன்னொன்று நீங்கள் சொன்னதுலேயே பார்க்குறேன். இதுக்கு பயந்துட்டு 24 வயசுலையோ 25 வயசுலையோ கடன் உடனே வாங்கி லோன் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு இருக்கிற சொத்தை விற்று ஒரு விஷயத்த பண்ணிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்குன்னு சொல்லி அது இருக்குல்ல அது என்ன பண்றாங்கன்னா எல்லா பேர்டும் அந்த பையன் மேல இருந்தா அதை அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. அவன் இவ்வளோ கடன் வாங்கி அவன் வீடு வாங்கியிருக்கானா, அப்போ எல்லா கடனும் அவன் தான் கட்டுறான். அப்போ அவன் கிட்ட சம்பளம் கம்மியாக இருக்கும். அவனை வச்சுட்டு நான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்காக அவன் லோனும் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தினாலேயே கல்யாணம் நடக்காம போகுது. ஆமா கல்யாணத்துக்கு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் நான் இதெல்லாம் கேட்கறாங்க, அதெல்லாம் பண்ணலாம் நினைச்சாலும் அது முடியல. டிஸ்அட்வான்டேஜ் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி போயிடுறாங்க. சப்போஸ் நீங்க ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ உங்க சேலரிங்கிறது வந்து டோட்டலா இதுக்கெல்லாம் போகுதுன்னு வைங்களேன். இப்போ ஒய்ஃப் சம்பாதிக்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஜாபுக்கு போறாங்க. அப்போ அவங்க சம்பாத்தியங்கிறது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இந்த மீட்டர்ல அது ஒர்க் ஆகல. அது அரேஞ்ச் மேரேஜில் ஒர்க் ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடனில் இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, செட்டில் பண்ணுறீங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு அவங்க ஓகே சொல்லிட்டு அப்படி வரலாமே தவிர, ஒரு அரேஞ்ச் மேரேஜாக பார்க்கும்போது பையன் மேலேயும் குடும்பத்துலேயும் இவ்வளோ கடன் இருக்குது, அவன் எப்படி பொண்ணை வச்சு காப்பாற்றுவான், அவன் சம்பாத்தியம் வந்து நிலையாக இருக்குமா? இப்போ ஏன் சினாரியோ நான் சொல்லணும்னா, நான் மீடியாவில் இருக்கேன். ஸோ மீடியாவில் இருக்கவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அன்ஸ்டேபிள் ஜாப் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எந்த ஜாபாக இருந்தால் அன்ஸ்டேபிள் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கலாம். ஜாப் இஸ் காமன் தான். ஸோ மீடியாவில் இருக்கான், கடன் இருக்குது, சொந்த வீடு இல்லை, அவன் இந்த கடன்லாம் போட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கான், நாளைக்கே அவனுக்கு வேலையில் ஏதாவது சிக்கல்னா நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு அவங்க அப்பாவே ஒரு பக்கம் பயத்தை கிளப்பி விட்டுருவாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பொண்ணுக்கும் யோசிக்கும், நான் எப்படி சம்பாரிச்சு இவனை எப்படி பார்த்துப்பேன், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு ஒரு தயக்கம் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள். ஸோ இதனால தான் நான் ஃபேஸ் பண்ணதால இதெல்லாம் இருக்குன்றேன். அப்போது ஒருத்தர் ஜென்யூனாக பிடிச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி இத்தனை ரீசன்ஸ் இருக்கிறதுனால அவங்க கூட அந்த ட்ராவல் பண்ண முடியாமல் போகுது. எண்ட் ஆஃப் த டே மணி மேட்டர்ஸ். மணி உங்ககிட்ட 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், இல்லை பணக்காரனாக இருக்கணும். பணம் இருந்தாலே அந்த ஃபஸ்ட்டு சொன்ன க்ரைட்டீரியா வந்துடும், பவர் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நீங்கள் டிசைட் பண்ணுவேன். நான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன சொல்கிறீங்க? பவர்னா உன்னுடைய ரைட்ஸை நீ யூஸ் பண்ணுறது தான் பவர். நம்மளுடைய உரிமையை நம்மளே சூஸ் பண்ணிக்கிற இடத்துல இருந்தாலே பவர் தானே. இப்போ கல்யாணம் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, இருக்கிறது பவர். அந்த பவர் அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சுன்னா மற்றவங்களுடைய முடிவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதுங்களா? எனக்கு இவங்க இதை பண்ணணும், அவங்க அதை செய்யணும், என்னை இவங்க கேட்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுற பவர் அடுத்த லெவல். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பவர் என்ன, என் டிசிஷன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்க ஃபினான்ஷியலி பயங்கர ஸ்டேபிளா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிரச்சனை தான் கல்யாணத்துல வருது. நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணி என்னை பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் தனியாக இருந்துக்கிறேன் ஃபீமேல் சைடில். ஸோ என்னால் அவன் யார் வந்து என்னை பார்த்துக்க, என்கிட்டே தான் சம்பாத்தியம் இருக்குது, நானே எனக்கு பிடிச்சதை பண்ணிப்பேன், நான் ஒரு செல்ல நாய்க்குட்டியை வளர்க்குறேன், அது என்னை வந்து சந்தோஷமாக பார்த்துக்க போகுது, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கே நான் ட்ராவல் பண்ணுறேன், யாரும் எனக்கு துணையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நானே கற்றுக்கிடும் போது அவனுக்கு ஏன் நான் துணி துவைச்சு சாப்பாடு வடித்து நான் ஏன் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். பின்னாடி சுத்திட்டு இருக்கு, நான் எதுக்கு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி சுத்தணும், நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் அவங்களுக்கு வந்துடுவாங்க. இது பசங்களுக்கும் இருக்கும்ல, சரி நானே எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டேன், நானே எல்லாமே பண்ணியிருக்கேன்,
ஆனா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அம்மாவை தாண்டி இணுக்கமா ஒரு பொண்ணு நம்ம பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லா சிம்பிளுங்க. இருக்குமே. ஒரு என்னதான் நீங்க வந்து இத்தனை விஷயம் நம்ம இண்டிபெண்டா ஃபினான்ஷியலா நீங்க சொல்றீங்க, நம்மளுக்கு நம்மளே எல்லா விஷயம் செல்ஃப் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகே. பட் ஒரு கேரிங்கு, லவ், அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு சில விஷயங்களை நீங்க எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத நம்ம வீட்ல ஷேர் பண்றோம். அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா கிட்டையும் ஷேர் பண்ண முடியாததான் நம்ம லைஃப் பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு ஷேரிங்னு ஒரு விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட இல்லாமையே போயிருச்சுன்னா அது வந்து நமக்குள்ளேயே சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா, ட்ராமா ஆயிடும். எவ்வளவு நேரம் தான் நம்ம வந்து தனியா நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம், இது பண்ணலாம், அது நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லா நேரத்துலயும் நம்ம கூட மட்டுமே ஷேர் பண்ணிக்கிறது அது இன்னும் நம்ம மேல அடிக்கி வச்சுக்கிறது தான் சமம். அந்த ட்ராமாஸ் வந்து எதனாலனா பாஸ்ட் லைஃப்ல கண்டிப்பா யாராவது இப்ப இருக்கவங்க யாருங்க லவ்வே பண்ணலன்னு சொல்ல முடியும்? இல்ல யாராவது ஒருத்தங்களையாவது லவ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ நிறைய இருக்கு, பிரெட் கிரம்மிங் ஏதோ டேர்ம்ஸ்லாம் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஏதாவது படத்துல பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்னவோ டேர்ம்ஸ், எத்தனையோ ஷிப்ஸ் சொல்றானுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் சின்ன வயசுல தெரிஞ்ச ஷிப்பு, அதை தாண்டி இப்போ ஏகப்பட்ட ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஷிப்ஸ் வந்ததால அந்த ஷேர் பண்றதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அது கல்யாணம்னு ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. மென் ஆர் உமன் யாராக இருந்தாலும் இத்தனை ஷிப்ஸ் இருக்கும்போது எனக்கு ஷேர் பண்ண தான் ஒருத்தங்க இருக்காங்களே. ஸோ எதனால நான் ஒரு கல்யாணம் ஆகி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் மேரேஜ்குள்ளே உட்காந்து குடும்பத்தோடு பேசி அவங்க கிட்டலாம் நடந்த சொல்லி என் ட்ராமாவை சொல்லும் போதே தான் நீங்க சொல்றது. நான் அதையும் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு என் கூட ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனும் பேச்சலர், இப்ப நானும் பேச்சலர் இருப்பேன். நான் பேசினா அவன் கேட்கறான், அவன் பேசினா கேட்கறான். திடீர்னு ஒரு 4 மாசம் கழிச்சு எனக்கே தெரியாம அவன் கல்யாணம் பண்ணிடுவான். அவன் போயிட்டான்னா அவனுக்குன்னு அவன் ஸ்கெட்யூல் போட்டு ஒரு இது பண்ணுவான். அப்ப நான் போய் உட்கார்ந்தேன்னா சரி அப்புறம் எப்ப கிளம்புற அப்படிதான் கேட்பான். அதான் நடக்கும். நல்லா இருக்கிறியான்னு கேட்கறத விட எப்ப கிளம்புறதுதான் கேட்பான். சோ இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆகும்போது அப்படி. சோ நீங்க சொல்ற விதத்துல இத்தனை பேர் இருந்தாலும் பெஸ்டிஸோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ, பாய் ஃப்ரெண்ட்ஸோ, அம்மா அப்பாவோ இருந்தா ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவங்களால இருக்க முடியும். ஆமா, அதுக்கு மேல அவங்களால இருக்க முடியாது. அந்த கட்டத்தை தான் இப்ப அதான் அந்த கட்டம் வந்து எது வரைக்கும்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் நான் சொல்றேன். மேக்ஸிமம் 35 தாங்க. மேக்ஸிமம் 30. நான் வந்து 40 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சொல்றேன். 35 தான் மேக்ஸிமம். அந்த 35க்கு மேல தான் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. அப்பவே சொன்னாங்கல்ல, நம்ம யாரா நம்மளுக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒருத்தையை நம்ம அப்பவே கரம் பிடிச்சிருக்கணும். அந்த பொண்ணு நம்ம பின்னாடி அத்தனை வாட்டி வந்தது, நம்ம வேணான்னு சொல்லிட்டோம், அந்த பொண்ணுடைய அருமை புரியாம போயிருச்சு. அந்த மாதிரி நம்ம கையிலேயே இருந்திருக்கோம், பக்கத்துலேயே இருந்திருக்கோம். பொண்ணுக்கும் தோணும், கண்டிப்பா தோணும். அவன் வந்து என்கிட்ட நல்ல ஒரு வைப்ல இருந்தான், நல்ல கனெக்ட் இருந்தது எனக்கும் அவனுக்கும். கொஞ்சம் நான் இனிஷியேட் பண்ணியிருந்தா அவனை ப்ரொபோஸ் பண்ணி நான் லவ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் நாம அன்னைக்கே பேசி அதை சரி பண்ணியிருக்கலாம். அதை ஓகேவா. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு பெருசா தெரியுது. கடந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா அது அந்த பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் தான். லைஃபை கம்பேர் பண்ணும்போது அது சிறுசு தான். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இன்னைக்கு ஒரு லைஃபே இருந்திருக்கும். அந்த காம்ப்ரமைஸ் தான் இங்க கம்மியா இருக்கு. அந்த காம்ப்ரமைஸ் வந்து ஓப்பன் அப் பண்றதுக்கு கம்மியா இருக்காங்க. தனியா பேசிக்கிறேன், எங்க ஸ்டேட்டா ஒரு பிரச்சனை எங்கெங்க அட்ரஸ் பண்றாங்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், ஈகோன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. அந்த இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஈகோஸ் வந்து பெருசா யாருக்கும் கிடையாது. ஈகோன்ற ஒரு டேர்ம்குள்ள அவங்க வரல. ஆனா அதை சொல்லிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுற பிரச்சனைகளை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ரீல்ஸாக அவங்களுக்கு இன்டெரக்டாக அனுப்புறது. கரும இன்ஸ்டாகிராமில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ கரெக்டாக அந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் ரீலாக வேறு காட்டும். நம்ம மூட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீல்ஸ் வேறு வரும். கரெக்டாக நம்ம டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ரீல்ஸை கரெக்டாக அந்த கன்சர்ன் பர்சனுக்கு அனுப்புறது, இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு சில நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா தெரிஞ்சதோ தெரியாமையோ எனக்கு கவிதை எழுத தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பிரச்சனை? நல்லதுதான். அது என்ன எனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒரு சில ஃபீலிங்ஸ் வரும், ஒரு சொசைட்டி மேலேயோ இல்லை ஒரு லவ் ஃபீலிங்கோ, ஒரு சேட்னஸோ, நான் தனியா இருக்கிறேன் அப்படிங்கிறதோ, இல்ல ஒரு சிலர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மீட்டர்ல இருந்ததுன்னா அதை நான் வரிகளா, ஒரு கவிதை வரிகளா நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி எனக்கு இது தோணுது, நான் அது ஸ்டேட்டஸ் போடுறேன். யாருக்கு போடுறேன், யாருக்கு நான் அதை சொல்றேன், ஏன் சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் அப்படி ஒண்ணு பிரசன்ட் பண்றேன்னா அந்த கவிதை ஒரு படைப்பா தான் பார்ப்பான். அந்த படைப்பு கூட அவனை கனெக்ட் பண்ணிட்டு தான் பார்ப்பான். ஆமா, மீம பாக்குறான்னா போட்டவன் என்ன ஃபீல் பண்ணி போட்டிருப்பேன். ஆமா, ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்க எவன் போட்டானே தெரியாது. அந்த மீமுக்கு நம்மளை மட்டும் தான் கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். சோ இப்படி இந்த மீட்டர்ல நம்ம போயிட்டு இருந்ததுன்னா அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? வராது. அதுதான் ஓப்பன் அப் ஆகி பேசுறது. இங்க பேச்சு ரொம்ப கம்மியாயிருச்சு.
இப்போ எல்லாமே வந்து ஒருத்தங்களோட உட்காந்து ஒரு மணிக்கணக்காக பேசுகிற அந்த தருவாயே இப்போ கம்மி. அது பேசணும், உன் கூட ஒரு 2 மணி நேரம் நான் உன் கூட பேச போகிறேன்ப்பா அப்படின்னா, அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அது டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒரு இடத்த பார்த்து கெஃபே மாதிரி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, ஆம்பியன்ஸ் தேவை, காசு தேவை, இடம் வேணும், இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பீச்சில் உட்காந்து அலையை ரசித்து பார்க்குற பீப்புள்ஸும் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் க்ரைட்டீரியா என்னென்னா டைமு. மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும், பிடிச்சிருக்கு ஆனால் சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கணும். கண்டிப்பாக டைம் ஒதுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிடையவே கிடையாது. ஒதுக்கணும்னு நினச்சா ஒதுக்கலாம். அது எவ்வளோ நேரம் நீ ஒதுக்க போகிறன்ற அளவு தான் மாறுமே தவிர டைம்லாம் ஒதுக்கலாம். ஒரு 1/2 hour பேச வேண்டிய இடத்துல 10 நிமிஷம் நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கும், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன்னு இருக்கும். அந்த டைமை ஒதுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்க சொல்றதுல தான் ஞாபகம் வருது, இந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குற விஷயமெல்லாம் நடக்கும்ல, அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஒதுக்குறாங்களே. எப்படிங்க சாமி ஒரு 5 நிமிஷத்துல ஒட்டுமொத்த வாழ்க்கையை பத்தி பேச முடியும், பாஸ்ட்டை பத்தி பேச முடியும்? என்னதான் என்ன 5 நிமிஷம் பேசுவாங்க? சரி உள்ள வந்துட்டோமா வெளியே போலாமா அப்படின்னு தான் வெளியே வரும். அவ்வளோதான். இப்போ யாரும் அப்படி பண்றது இல்லை. இப்போ அது அப்போ இருந்தது, அப்ப இருந்தது. இப்ப டியூரேஷன் அதிகமா இருக்கு. அதான் அதே மாதிரி தான் சொல்றேன். பேரண்ட்ஸே மேட்ரிமோனியில வந்து பாக்குறாங்கப்பா, உனக்கு வந்து இந்த பையன், உனக்கு வந்து இந்த பொண்ணு பார்த்துருக்குறேன்ப்பா, அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ அவங்க வர்றாங்க, இவங்க கூட பேசிக்கிறாங்க, பழகுறாங்க. ஒரு மாசம் போகுது, 2 மாசம் போகுது, எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா ஒரு சில நேரம் அந்த பொண்ணும் பையனுமே அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு ஒத்து வர மாட்டேங்குதா, இல்ல வேற ஏதாவது பினான்சியல் பிரச்சனையா, இல்ல அவங்க எல்லாம் துண்டு போட்டு ஏதாவது டீலிங் பேசி அதுல ஏதாவது ஒத்து வரலையா, ஒரு வெள்ள காணமா என்னன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லப்பா ஜாதகம் சரியில்லை, 2 மாசம் பையன் சரியில்லை, ஆமா 2 கால் 2 கை இருக்கு அதனாலயே வேண்டாம், மூக்கு நல்லா இருக்கு அதனால வேண்டாம், நல்லா ஏதாவது அவன் பையனா இருக்கான் வேணான்றாங்க. இந்த மாதிரி இதனால பாதிப்பு என்னன்னா, உண்மையா சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு அவங்க 2 பேரும் அந்த 1 மாசம் 2 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஒன்னா இருக்கிறாங்கல்ல, அதை அவங்க பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்றது பேரண்ட்ஸுக்கு கனெக்டே ஆகாது அந்த ஃபீலிங். அவங்களுக்கு ஏன்னா ஆகாது. ஆமா எனக்கு நடந்திருக்கு. நீங்க சொல்றீங்களே, நீங்க டிஸ்கனெக்ட் எனக்கு ஆயிருக்கு. திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, சரிங்களா லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு. 15 நாள் கழிச்சு, தம்பி இந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். நான் இன்னும் அதுல இருந்தே வரல, மறுபடியும் நான் இன்னொன்னுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, அது எப்படி இது இந்த சினாரியோ நீங்க சொன்னீங்களா, அதே சினாரியோ எனக்கு நடந்தது. நம்ம எடுத்த உடனே இப்போ பேசிட்டு பார்த்துட்டு ஜாதகம் செட் ஆகி எல்லாம் ஓகேவாச்சுன்னா டக்குன்னு முடிவு பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஒர்க் கல்ச்சர் அவங்களுக்கு புரியுதா, நம்மளுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து உட்கார வச்சு பேசணும். ஃபஸ்ட் நான் பேசணும்னு தான் கேட்பேன். எனக்கு எடுத்த உடனே பொண்ணுக்கிட்ட பேச விட மாட்டேன். நானே வந்து ஜாதகம் செட்டாக தான் பார்த்துருங்க, என் சேலரியை சொல்லிவிடுங்க, என் ஃபோட்டோவை காட்டிடுங்க, இதெல்லாம் ஓகேவானா அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் ஓகே சொன்ன பிறகு ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக மீட் பண்ணுவோம், மீட் பண்ண பிறகு பொண்ணுக்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன் அப்படின்ற அப்ரோச் தான். அப்போ பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தது, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் பேச ஆரம்பித்தோம், எங்கள் வீட்டுக்கும் பிடிச்சிருந்தது. நான் ஓகேன்னு ஒரு இனிஷியேட் பண்ணிட்டேன், பேசுகிறோம். பேசிட்டு வந்ததில் பொண்ணுக்கு அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெரியும்ல, பசங்களோ பொண்ணுங்களோ நம்ம பேசும்போது அவங்க லிசன் பண்ணாங்கன்னா அங்கேயே ஃபர்ஸ்ட் டிக்கு வேவ்லேருந்து கனெக்ட் ஆகுது. வேவ்லேருந்து நம்ம பேசுறது புரியுதா, நம்ம போடுற கவுண்டருக்கு அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா, நம்ம கவுண்டர் போடுறோம்னா அவங்க என்ன சொன்னீங்க அப்படின்ட்டாங்கன்னா அங்கேயே டர்ன் ஆஃப், ஐயோ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். அது புரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஜோக்கை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செத்துருச்சு அது. ஸோ அங்கே எனக்கு டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஐயோ இது என்ன, இது உட்கார வச்சு எப்படி நான் புரிய வைப்பேன்னு. ஆனால் நான் பேசின பொண்ணுக்கு எல்லாம் புரிஞ்சிருந்தது, எல்லாமே ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்தது. பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாம் ஓகே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சி நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல வைப்பில் செட் ஆகிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் பேரண்ட்ஸ் 2 பேருக்குள்ளேயும் கிளாஷ் ஆகிக்கும்ல, என்னங்க நீங்கள் இது எதிர்பார்க்குறீங்களா, நாங்கள் அது பேசுகிறோம், இங்கே பண்ணணும், அதை செய்யணும் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சண்டை மாதிரி உருவாகும் போது என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம வேணாம் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேணாம்னா பேரண்ட்ஸ் பிரிஞ்சு நீங்க தனியா இருங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், சம்பந்தி பிரிஞ்சிருங்கடா. என்ன எங்க சம்பந்தப்பட்டவங்களே பிரிச்சு வைக்கிறீங்க. நான் வருத்தப்படுறேன்றதை வீட்டுல சொல்லி பேச வச்ச பிறகு எங்க அம்மா வந்து எதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சண்டை வந்ததுன்னா, சடனா வந்து பையன் வீட்டோட இருந்துடணும் அப்படின்னு பொண்ணு வீட்டுல கேட்டாங்க. என்கேஜ்மெண்ட் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்டாங்க. டக்குன்னு கேட்டோன்னே
அது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி கோவப்பட்டோடனே கோவப்படுற மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் முடிவு பண்ணி வேணான்ட்டாங்க. நீங்கள் கேட்குறீங்க வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு, டைம் டேபிள் போட்டு கொடுங்க, 3 நாள் நீங்கள் இங்கே இருந்துக்கங்க, 2 நாள் அங்கே இருந்துக்கங்க, அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு வாழணும், என் கூட இருக்கணும், இப்படி ப்ரொசீஜராக சொன்னாங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் கேட்பீங்க என்கிட்ட, அதுவும் இத்தனை நாள் கழிச்சு? எனக்கு என்ன ஆதங்கன்னா, என்கேஜ்மெண்ட் டேட்டை நெருக்கி கிட்ட வச்சுட்டு நீங்கள் ஓப்பனாக அசால்ட்டாக வந்து இப்படி பண்ணணும்னு ஆர்டர் போடுறீங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு கோவம் வந்தது. இது எங்கள் அம்மா கிட்டையும் கேட்டிருக்காங்க, எங்கள் அம்மாவும் கோவப்பட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து கேட்பீங்க? நீங்கள் கேட்டது தப்பு சொல்லலை, எல்லாம் நெருக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணி ஆகணும்னு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. எப்படிங்க அது ஒத்து வராமல் கோவமாகி அது ஆர்குமெண்ட் ஆகி கடைசி நின்று போச்சு. ஒரே செகண்டில் அன்றைக்கே இப்போது கோவப்பட்டோன்னா, இவ்வளோ கோவப்படுற மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷமே அதை கால் ஆஃப் பண்ணாங்க. இல்லை அது எப்படின்னா அவங்க சைட்லேருந்து அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்க சைடுல ஒரு ஜென்யூனான ஒரு பாயிண்டா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ல இப்படி ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? மென்டலி நாங்க அதுக்கு தயாரா இருக்கணும். ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நீங்க பர்டிகுலரா எல்லா டேர்ம்ஸும் பேசிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க, அதுவும் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி 1 வாரம் கழிச்சு பொறுமையா வந்து சொல்றீங்க ரொம்ப கேஷுவலானா, அது டக்குன்னு ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்காது. அது என்ன புரியலைங்க எனக்கு. டைம் டேபிள் இது நான் இப்பதான் கேள்வி. டைம் டேபிள் சொன்னாங்க என்கிட்ட. ஸ்கூலுக்கு அப்புறம் டைம் டேபிள்ங்கிற ஒரு விஷயத்த நான் இப்பதான். அப்ப நீங்க வந்து ஒரு நாள்னா நீங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை லீவ் எடுத்துக்கிட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொந்த வீட்டுக்கே போயிட்டு வரணும் அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க வீடு இன்னும் கொஞ்சம் சென்னை சிட்டி அவுட்டரில் இருக்கு அவங்க வீடு. நான் வீட்டோடு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வீடு எடுத்து நாங்கள் இங்கே ரெண்டில் இருக்கோம், நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணுன்ற இது க்ரைட்டீரியாலாம் வச்சாங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு ஆடாக இருந்தது. என்னங்க இப்படி இருக்குது, இது செட் ஆகாதுன்னு நாங்கள் சொல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகி பையன் இப்போ தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி எல்லாம் நெருங்கி இருக்குன்னு எங்கள் வீட்டில் இறங்கி போய் பேச ட்ரை பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் கெஞ்ச ஆரம்பித்தேன், இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க எப்படிங்க முடியும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் நான் வேணால் என் ட்ரெஸ்ஸெல்லாம் என் வீட்டில் தான் இருக்கும், உங்கள் வீட்டில் வேணால் இருக்கேன், வந்து இருந்துட்டு போயிடுறேன், அந்த மாதிரி தான் வந்து ஸ்டே பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டில் இருக்கேன், ஆனால் என் வீட்டில் தான் நான் தூங்குவேன், இந்த மாதிரி எப்படியாவது ஓகே வாயிடாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணேன். கோவப்பட்ட மாப்பிள்ளை. சரி, பொண்ணு சைட்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ நான் பொண்ணு வீட்டுக்காரன். சப்போஸ் ஒருவேளை அவங்க சைட்ல இருந்து இப்போ ஜென்யூனா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு கம்பெனி பார்த்துக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு ரொம்ப செல்லமா ஒரே பொண்ணா வளர்த்தி இருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு ஜென்யூனா இருக்கும். மேபி அந்த விதத்துல உங்ககிட்ட அப்படி எதுவுமே இல்லை. அவங்க வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பொண்ணு தான், செல்லமாக வளர்த்த பொண்ணு தான். பட் எண்ட் ஆஃப் த டே அதுக்காக நீங்கள் ஆர்டர் போட்டு கூப்பிட்டு வரணும்னு அடம் பிடிக்க முடியாதுல்ல. இப்போது உங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தப்பான ஒரு கேரக்டர் இல்லைன்னு தெரியுது, நீங்கள் பயந்து போயிட்டு வீட்டில் உட்கார வைக்கணும்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சினாரியோ அங்கே இல்லைல்ல. ஸோ ஃபேக்ட்ரியை பார்த்துக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஃபேக்ட்ரி பார்த்துக்கணுன்னாலும் இங்கே வந்து தான் இருக்கணும் இல்லைல்ல. நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்கள் வீடும் வேணாம் என் வீடு வேணாம், நான் தனியாக இருந்துக்கிறேன்ட்டேன். அதுக்கும் ஒத்துக்கலை. இப்போ என் வீட்டில் இருக்கிறதா உங்களுக்கு சிக்கல்னா, அப்போ நானும் என் வீட்டை விட்டு தனியாக வந்துடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறதா சிக்கல்னா அவளும் என் கூட தனியாக வந்துட்டோம், நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். அதுக்கும் ஒத்துக்கல அவங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீ என் கூட இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், என் வீட்டில் இருக்கணும், நாங்கள் இப்படி தான் பார்த்துப்போம் அப்படின்னாங்க. அது பட் அதுக்கான அந்த கேட்டகரியிலையும் ஆண்கள் இருக்காங்கல்ல. இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து தான். ஓகே தான். எப்படி பார்த்தாலும் ஒரு சில எல்லாத்தையும் சொல்லல, ஆனா ஒரு சிலர் ஒரு பொண்ணை மட்டும் வளர்த்தி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு ஏற்பாடையும் அவங்க பண்ணி தந்துட்டா அந்த பொண்ணுக்கே வெளி உலகம் தெரியாதோ, ஒரு சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிருமோ அப்படிங்கிறது. இப்போ இருக்க கிட்ஸுக்கு ஃபோனில் எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுன்ற வரைக்கும் தெரியுது. ஸோ அப்படி யாருமே இல்லை இங்கே, யாருமே டம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஒரு வெளி உலகம் தெரியாது, பயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற, அதுவும் சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எப்படிங்க ஒரு தயக்கம் இருக்க போகுது? இங்கே வந்து எல்லாமே நகரமயமாக இருக்குது, எல்லாருக்கும் ஃபோன் இருந்தாலே போதுங்க, அவங்க எதுவுமே டம்முன்னு சொல்ல முடியாது, ஏதாவது தெரிஞ்சுதான். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணையோ பையனையும் கம்பேனியனா உள்ள கூட்டிட்டு வர்றது வேற, சர்வீஸ் பண்ற ஒரு ஆளா உள்ள கூட்டிட்டு வர்றது வேற. இப்போ கம்பேனியனா பாக்குறது இல்லையோ, ஒரு சர்வீஸ் பண்ணா அந்த மாதிரி. இப்போ மத்தது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன்,
எனக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ஒரு எனக்கு ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது வேணும். அந்த எலிஜிபிலிட்டியில என்னோட ரெஸ்யூம்ல ஒரு பாயிண்டா நீ வந்து இருக்கிற மீட்டர்ல தான் ஒரு பொண்ணு பையனையோ பையன் பொண்ணையோ பாக்குறாங்களோ. இது வந்து எங்க இருக்குன்னா என்ஆர்ஐஸ் பீப்புள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போது நான் ரேடியோ ஷோ பண்ணியிருந்தேன். ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கும்போது இங்கேருந்து யூஎஸ் பீப்புளுக்கு ஷோ பண்ணணும், என்ஆர்ஐ பீப்புளுக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவங்களை சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் என்னன்னா அமெரிக்கா மாப்பிள்ளை, இந்த டேர்ம்ஸ் ரொம்ப ஃபேன்சியான ஒரு டேர்ம். அமெரிக்க மாப்பிள்ளை ரொம்ப ஃபேன்சியான டேர்ம்ல. துபாய் வெளிநாடு மாப்பிள்ளைனாலே பொண்ணு வீட்டுக்காரங்க கண்ணை மூட்டு கொடுத்துருவாங்க. ஃபாரின் ரிட்டர்ன். அவன் அங்கே 10,000 தான் சம்பாதிப்பான். இங்கே மாப்பிள்ளை 50,000 சம்பாதிச்சாலும் துபாயில் 10,000. அதனால் நாங்கள் கொடுத்துறோம், பொண்ணு சொகுசாக வாழும் அப்படின்னு மைண்ட் செட்டில் கட்டி கொடுக்குற கும்பல் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரில வெளிநாட்டு மாப்பிள்ளை அமெரிக்கா போனால் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்குன்னு கட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கட்டி கொடுத்து அங்கே கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்களே, மெஜாரிட்டி சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பொண்ணு அங்கேயே வேலை கிடச்சி அங்கேயே இருக்க போகிறான்னா மேபி அவங்களுக்கு ஒரு ஜாப்னு இருக்குது, ஃபினான்ஷியலி அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் கல்யாணம் பண்ணி அங்கே வாழ போகிறதுக்காக கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நிறைய கல்யாணம் பண்ணிட்டு அவன் மட்டும் போயிட்டான்னா அதான் கூட்டு போயிட்டு இல்லை கூப்பிட்டுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சினாரியோ படத்தில் தான் கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடுறாங்க, அந்த பொண்ணுக்கு அங்கே லைஃப் ஸ்டைல் தெரியாது, வேலை படிச்சிருக்கு ஆனால் அங்கே வேலைலாம் கிடைக்கல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்கும்னா, மாப்பிள்ளை காலையில் வேலைக்கு போயிடுவார், சரி வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார். அங்கே நீங்கள் அந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்கு இல்லையா, ஒரு வீடுக்கு பக்கத்து வீட்டுலாம் நம்ம மாதிரி அக்கா குழம்பு வச்சுருக்கேன் ரைஸ் கொண்டு அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஒரு வீட்டு இன்னொரு வீடு தள்ளி இருக்கும். நீங்கள் ஒருத்தன் வீட்டுக்கு போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கணும். ஸோ கல்ச்சரே அங்கே வேறு மாதிரி யூஎஸில். ஸோ அங்கே நீங்கள் டக்குன்னு யாருக்கிட்டையும் பேசிட முடியாது, பழகிட முடியாது. உங்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கும், எல்லாரும் ஒரு அந்நியமாக தெரிவாங்க. அதுவும் யூஎஸில் போயிட்டு நீங்கள் வாழ போகிறீங்கன்னா சில டைம் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடே இருக்காது, ஒரே ஒரு வீடு இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். அந்த மாதிரிலாம் வீடு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லும்போது புருஷன் வீட்டில் இல்லை தனியாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாண்டடாக டிப்ரெஷன் போயிட்டாங்க. வீட்டில் அவங்க குழந்தைய மொத்தம் வளர்த்து குழந்தைய பார்த்துக்கணும், பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. எவ்வளோ நாள் ராஜா சார் பாட்டியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் குழந்தைகிட்ட பேச முடியும்? அந்த குழந்தைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தானே. அப்போ அந்த ஒரு வருஷம் கேப்பில் யார் இருப்பா? இன்னும் சில பேர் வந்து ப்ரைடாக நினைப்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க யூஎஸ்க்குன்னு. அது எந்த டைம் கூப்பிட்டு போவாங்கன்னா குழந்தை வளர்ந்து ஒரு டைம் வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். யூஎஸில் பேபி சிட்டருக்குலாம் அமௌண்ட் அதிகம். ஆமாம், பேபி சிட்டர் இருந்தால் நீங்கள் ஹையர் பண்ணி ஒரு குழந்தைய வளர்க்கணும் பார்த்துக்கணுன்னா அதுக்கெல்லாம் காசு கிடைக்காது. அதுக்கு தாத்தா பாட்டி ஒரு 3 மாதம் கூட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டா அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. என்ன பெற்று வளர்த்திய தாயி நான் பெற்றதையும் வளர்த்துக்க அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சுலாம். பேபி சிட்டருடைய ரேட்டு கம்மியாக இருக்கும். தாத்தா பாட்டினா அதுவும் தாத்தா பாட்டியுடைய வளர்ப்பில் வளருதுன்னு ஒரு சந்தோஷமும் இருக்கும். பொண்ணு கூடயே இருக்கேன் அப்படின்னு அமெரிக்காவில் இவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பேபி சிட்டருக்கு செலவு பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டியை கூட்டு போய் உட்கார வச்சலாம், அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்குது. என்ஆர்ஐ பீப்புள் அவங்களுடைய லைஃப்லாம் வெளியிலேருந்து பார்க்க ஃபேன்சியாக இருக்கும். ஆனால் அங்கே நிறைய பேருடைய லைஃபு பொண்ணு தனியாக இருப்பாங்க, ஹஸ்பண்டோட வாழ்கிற வாழ்க்கை கம்மியாக இருக்கும். அவங்க வீக் ஆஃப்னு ஒன்று வருதுல்ல ஹஸ்பண்டுக்கு, அந்த டைமில் தான் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் வந்து தூங்கணும், கொஞ்சம் நேரம் பேசுவார். எவ்வளோ நேரம் இருக்கும்? நைட்டு ஒரு 8 மணி இல்லை 7 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. போய் தூங்குற மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்குள்ளே படுத்துருவாங்களா, அடுத்த நாள் ஓடணும்ல. ஸோ சமைச்சு போடணும், ஒழுங்காக பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு அப்ராடாக இருந்தாலும் நரகமாக தான் இருக்கும். இப்போ அது வந்து அந்த இடத்துல லேக் ஆகுறது வந்து எமோஷனல் சப்போர்ட் தான் இல்லைங்க, இருக்காது. எமோஷனல் சப்போர்ட்டு இருக்காது. ஆமாம். இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் புலம்பிக்கிறேன், நீ எனக்கு அது சொல்யூஷன் கூட கொடுக்காத, உட்காந்து கேளு அப்படிங்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஒரு டைமே இல்லைங்கும் போது அது டிப்ரெஷன் போகுது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டம் தான். ஆன்லைனில் ஆட்கள் கிட்ட பேசுறது, அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி எமோஷனல் சப்போர்ட் யாரும் இல்லை. எமோஷனல் சப்போர்ட் யாரும் இல்லைல்ல. ஸோ புலம்புறதோ கொட்டுறதுக்கோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா, நான் என் கஷ்டத்தை கொட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கான்ப்பான்னு அவங்க எல்லாத்தையும் ஆன்லைனில் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா ஏதாவது யூடியூப்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட்ல ஆக்டிவாக இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் கிட்ட பண்ண முடியல, வேற விதமா பண்றாங்க, வேற ஆட்கள் கிட்ட பண்றாங்க. அது அந்த எமோஷனல் சப்போர்ட்டோட நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது போகும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு ஏஜ்ல கல்யாணம் பண்ணி இந்த மீட்டல் இருக்கிறவங்களுக்கு இப்படி நடக்குது. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, அப்ப ஏஜ்ங்கிறது என்ன? கல்யாணத்துக்கு ஏஜா இந்த ஏர்லி மேரேஜஸுக்கும் லேட் மேரேஜஸ் இந்த மாதிரி இருக்கு.
அதுக்கு இடையிலேயே நமக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அது எப்படி கல்யாணத்துக்கு பொதுவாக சொல்லுவாங்களே, கல்யாணத்துக்கு ஏஜ் எல்லாம் இல்லை, நீ எப்போ ரெடியோ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னங்க சார் அது அப்படி கிடையாது. அப்படியெல்லாம் சொல்றாங்களே. சொல்லுவாங்களே, வென்எவர் யூ ஆர் ரெடி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு எப்போ வேணால் நான் ரெடி, நான் ரெடின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று வராது. நான் இப்போ ரெடிப்பா என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இந்த ஜென்ரேஷனில். ஏதாவது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறான், சொத்து பத்து இருக்குது, நல்லா வேலைக்கு போகிறான், ஆள் பார்க்க நல்லா இருக்கிறான் அப்படின்னா அவன் சொல்லுவானே நான் ரெடி இந்த வயசுலயே அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தாலும் பொண்ணு கிடைக்கணும்ல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, கல்யாணத்துக்கு நீ ரெடியாக இருக்கலாம், ஒரு வெயிட் பண்ணாத, அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாத. நான் இந்த மூமெண்ட் இந்த விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணிட்ட பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீ நினச்சா கல்யாணமே ஆகாது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும், கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, உன்னால் கல்யாணம் பண்ணால் எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டா ரன் பண்ணிக்கலாம் லைஃபை. நீ வந்து சம்பாதிக்கிற மொமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண. கல்யாணத்தில் மட்டும் இந்த விஷயங்கள், இப்போ ஜிம்முக்கு இந்த 1ஆம் தேதி ஆச்சுன்னா நான் ஜிம் போயிடுவேங்க, புதுசாக ஷூ வாங்கிட்டு நான் ஜிம் போயிடுவேங்க, புதுசாக பேக் வாங்கிட்டா ஜிம் போயிடுவேங்கன்னு ஒரு ஜிம்முக்கு நம்ம போடுறோம்ல, அதுதான் கல்யாணம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அதே தான். நீ கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சா பண்ணவே மாட்டேன். வருஷம் ஓடிடும், வயசாகிடும், கல்யாணம் நடக்காது. ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போவே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது மைண்டில் வராது. பார்க்கும்போது கண்டிப்பாக கரெக்டு தான்ப்பா சம்பி சொல்கிறான் அப்படின்னு யாருக்காவது தோணும். ஏன்னா நீ மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணால் கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு வயசுன்னு பார்க்கும்போதுன்னா நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னா ஒரு 26, 25லேருந்து 30க்குள்ளே இல்லை 32க்குள்ளே பண்ணிவிடுங்க. அதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நான் இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் செட் பண்ணிட்டு பண்ண போகிறேன்னா முடியாது. இல்லைங்க ஐயா, இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு 4-5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீடமாக நிறைய இடத்துல. 35 வயசு வரைக்கும் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண யாரும் வர மாட்டாங்க. எல்லாம் அவன் ஒய்ஃபோட சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் ஜாலியாக வீலாக் போட்டுக்கிட்டு இருப்பான், இன்விடேஷன் கொடுப்பான் என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு. அப்படி தான் நீங்கள் போகணும். அப்புறம் அவங்களுடைய மேரேஜுக்கு, வெட்டிங்கு, பர்த்டேக்கு தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு கடைசி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர்ங்கிற மீட்டர் இருந்துச்சுன்னா அது ஒரு 25, 26க்குள்ள, 27க்குள்ள நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து சும்மா சொல்லிக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு அது பாசிபிளுங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மேரேஜஸ்லாம் பையனும் சரி பொண்ணும் சரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெளில போகலாண்டி, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாண்டி, ஒரு 4 இடத்துக்கு ட்ராவல் பண்ணலான்னா எந்த பொண்ணும் ஐயோயோ நான் வீட்டில் உட்காந்து குழந்தைய பார்த்துக்க போகிறேன், நான் வீட்டில் உட்காந்து துணி துவைக்க போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், அந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களாம் இல்லை. ரொம்ப கம்மி தான். நான் லீவு என் ஹெச்ஆருக்கு ஃபோன் அடிக்கிறேன், சார் ஒரு வாரம் லீவு சார், பெய்டு வீக்காகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்கள்ல. அவுட்டோர் போகிறோம், நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னா கிளம்பிடுவாங்க. அது எங்கே ப்ரெஷர் ஆனால் ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்த பிறகு குழந்தைய விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்ற சிக்கல் தான். அதுவும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, குழந்தையோட ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, குழந்தை அம்மா அப்பா விட்டுட்டு ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். எங்கே இது சிக்கலாக போய் முடியும்னா லைஃப்பில் ஒரே ஒரு பெரிய அடி எங்கே மாறுனா நீ சூஸ் பண்ணுற பார்ட்னர்கிட்ட தான் இருக்குது. இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்ல என்னன்னா, இப்போ சில பேருக்கு கூட நமக்கு வந்து எப்படின்னா பையனுக்கு பொண்ணோ பொண்ணுக்கு பையனோ வேவ் லென்த் கனெக்ட் ஆயிரும். ஆமா, மென்டலி கனெக்டடா இருப்போம். 2 பேர் உட்கார்ந்து பேசணும்னா வந்து இந்த பூமியே மறந்துடும். எல்லா பிளானட்டுக்கு போயிட்டு வரும், என்னென்னமோ பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனா அது பிசிக்கலா ஒருத்தர் ஒன்னா இருக்கிறது, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு கல்யாணங்கிற விஷயத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே தோணும். அது எப்படி, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இல்ல பயந்துட்டு நான் பண்ண மாட்டேங்கிறோமா? ஆக்சுவலி இது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளருடைய பேச்சு ஒன்று கேட்டேன். ஆக்சுவலி எனக்கும் இந்த கேள்விலாம் இருந்தது. அவர் சொன்னது கேட்கும்போது ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை கேட்டிருக்கோம், அதனால இங்கே சொல்கிறேன். ஒரு 60 வயசான ஒரு வயசான தாத்தா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு மென்டலி டிஸார்டர் பீப்புள், அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கக்கூடிய ஒரு உமன். அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள அதான் 60 வயசில் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, கேர் எடுத்துக்கிறது, ரொம்ப அக்ரெசிவாக அந்த பாட்டி வந்து நடந்து பார்க்கலாம். ஆனால் இவர் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறது, கூப்பிட்டு போகிறது, கேர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு மென்டலி ஸ்டேபிளாக இல்லாத ஒரு பீப்புளை அவ்வளோ லவ் அண்ட் கேரோடு பார்த்துக்கும்போது நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளா எதுவுமே தெரியாது. ஓகே கண்மணி இருந்துல, ஸோ ஃப்ளாவாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி அவங்க கூட வாழ்வீங்க?
அந்த அட்ஜஸ்ட்ன்ற ஒரு விஷயம், நான் ஏன் இவனுக்காக, நான் ஏன் இவளுக்காகன்ற ஒரு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க மைண்ட் செட் இல்லாமல் நான் அங்கே வர்றது தான் எங்கள் ஃப்ளாவே. நீங்கள் வாழணும்னு நினச்சா எப்பாற்பட்ட ஆள் கூடயும் வாழ்ந்துதான் வாழ முடியும். வாழவே முடியாது என்னால் இவங்க கூட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒருத்தங்களோட நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க வாழ போகிறேன் இவங்க கூடனா கண்டிப்பாக வாழ. அது வேவ் லென்த் இருக்கோ இல்லையோ அப்படி வாழ்ந்துடலாம். அதுதான் உங்களுடைய என்ன கேட்குறேன்னா, இப்போ வேவ் லென்த் செட் ஆகுது, மென்டலி கனெக்டட், ஆனால் இதை ரிலேஷன்ஷிப்பா நம்ம வந்து கொண்டு போக முடியாதோ அப்படின்னு தோன்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க, இல்ல ஒரு மீட்டர்லயே இருப்பாங்க. இது நம்ம கூட பழகி ஒன்னா இருக்கிறதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நம்ம பேசிக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டர்ல, ஒரு வேவ்லென்த் மீட்டர்ல நம்ம பேசிக்கலாம். லைஃப் லாங் இந்த மாதிரியே வச்சு பிசிக்கலி இருக்கும் அப்படின்றீங்களா? பிசிக்கலியே இருக்கு, பிசிக்கலி கூட இல்ல, மென்டலி மட்டும் கூட நான் கனெக்டடா இருக்கேன். ஆனா ரிலேஷன்ஷிப் குள்ள போக பயமா இருக்குன்றீங்க. வேவ்லென்த் தாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம சொன்னா ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒரு சில ஆளுகள் நம்ம சொல்லலைனாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு வேவ்லென்த் ஒருத்தர் கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னா அவனுக்கு அவேக்கனிங் ஆயிரும். அடேங்க இப்படி ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க, அப்ப வாழ்க்கை ஃபுல்லா இவங்க கூட இருந்தா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. இப்படின்னு தெரிஞ்சா பிரஷ் எடுத்து தருவேன், இப்படின்னு தெரியுமா நான் சுடிதார் எடுத்து தருவேன், அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆனா அந்த வேவ்லென்த் மட்டும் பத்தாதோ அப்படின்னு தோணுது. இல்ல, வேவ்லென்த் மட்டுமே போதும். வேவ்லென்த் மட்டுமே போதும். வேவ்லென்த் எதனால மெஜாரிட்டி போதுன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்போ கோவப்படுவீங்க, எப்போ சோகமாக இருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சிருது. உளவியலாக நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்றது புரிஞ்சிடும். ஸோ அது இருக்கும்போது மற்ற எல்லாமே உங்களுக்கு செகண்டரியாக மாறிடும். டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு செகண்டரி ஆகிடும் மற்ற விஷயங்கள்லாம். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் லஸ்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அது, அதாவது லைக் மேரேஜ் அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் லஸ்ட்டுன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது தான். நீங்கள் 60% அட்லீஸ்ட் உங்களுக்கு மைண்ட் செட்டில் நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா 40% லஸ்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அந்த 60% மிச்சம் இருக்க 40%லேருந்து உங்களுக்கு ஒரு 20% ஈக்குவேஷன் மாதிரி சொல்கிறேனே, 20% லஸ்ட்டில் கூட லைஃப் ரன் ஆகிடும். எவ்வளோ அழகாக இருந்தாலும் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. இப்போ இந்த சட்டை எங்கடா வாங்கினேன்னு ஆரம்பிச்சு ட்ரம்ப் காதில் சுட்ட வரைக்கும் அவங்களால பேச முடியும். லஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுது, அது லவ்வாக மாறினா மாறட்டும். இது நல்லா இருக்கு. இப்போ ஃபிசிக்கலாக கிடைக்கிறவங்ககிட்டயே மென்டலாக கிடைக்கிறதும் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காது. மென்டலி எல்லாருமே ப்ளே பாய்ஸ் தான், அப்போ நல்லவனோ கெட்டவனோ. ஆனால் நம்ம பசங்க சைடில் என்னங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் 20 லட்சம் கொடு அப்படின்னா பையனுக்கு 20 லட்சம் ரேட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆபத்தான நியூஸ், கல்யாணம் 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமும் கிடையாது, ஃபேமிலி பிஸ்னஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஆனால் எல்லாருமே பெட்டர் ஆப்ஷனுக்காக மட்டும் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. டைவர்ஸை எதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா லவ் பிரேக்கப்போட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸுங்கிறதும் அதனால இருக்கிற பிரச்சனைகளும் தான் ரொம்ப பெருசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.